Namo Himalaya. Build your soul rather than building 6-pack, 8-pack இந்த மாதிரி எல்லாம் build பண்றது. Not only for இது பசங்களுக்கு மட்டும் அப்படின்னு நான் சொல்ல வரல, பொண்ணுங்களுக்கும் சேர்த்து தான். அப்போ 6-pack என் பொண்ணுங்க எல்லாம் வைக்கிறது இல்லையா அப்படின்னா, எஸ் நீங்கள் ஃபிட்னஸ் ப்ரீக்காக இருக்கீங்க, ஜிம் போகிறீங்க, அப்புறம் என்ன ஜாகிங் போகிறீங்க, எல்லாம் போகிறீங்க, ஆல் ஃபைன். என்ன அந்த வீடியோட எசன்ஸ்னால் சோல் ப்ராஃபிட் அப்படின்னு இருக்குது. உங்கள் ஆன்மாவை உங்களோட வெசலை எப்படி நீங்கள் மெருகேற்றுறீங்க அப்படின்றது தான் இங்கே கேம். ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் போய் 6-pack ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறது, வெயிட் குறைக்கிறது, இந்த வேலைக்கெல்லாம் நல்லா பண்ணுறீங்க. சரி இருக்கட்டும், நான் ஒன்றும் அதை விட சொல்லலை, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் பார்த்து பண்ணுங்கள், தயவு செஞ்சு பார்த்து பண்ணுங்கள். ஆனால் உங்களோட ஆன்மாவுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றது நான் கேட்கல. இறைவன் நீங்கள் ஒரு கட்டத்தில் கேட்பாரு. ஒரு சில பேருக்கு அப்பப்பையும் உணர்த்துவார். ஒரு சில விஷயங்கள் அப்படி சேலஞ்ச் மாதிரி உனக்கு கொடுத்து விட்டு என்ன பண்ணுறப்பா அப்படின்றதும் கேட்பாங்க. அந்த டைம்லேயே நம்ம முழிச்சுக்கணும். சரி நம்மளுக்கு ஏதோ தப்பாக போகுது, என்ன பிரச்சனை அப்படின்றது பார்க்கணும். அதை யாரும் அந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறதே இல்லை. ஒரு சேலஞ்ச் வருது, அதை ஃபேஸ் பண்ணுறேன், இல்லை அதை ஸ்ட்ரகிள் பண்ணுறேன், ஆல்ரைட் அது பாஸ் ஆகுது, திருப்பி கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி திருப்பி இதே மாதிரி தான் பண்ணிருக்கீங்க. தவிர ஒரு கட்டத்தில் இந்த லைஃப் எண்ட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் ஷுர் அது எண்ட் ஆயிரும். யாராவது நீங்கள் அப்படி இருக்க போறீங்க, யாராவது இருக்கீங்களா? அந்த மாதிரி ஆராய்ச்சியில் ஏதாவது இருக்கீங்களா? கண்டிப்பாக இல்லை. ஆனால் அதுக்கும் ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு, புரியுதா? சோல் எட்டர்னல், அதுக்கு டெத் அப்படின்றது இல்லை. ஆனால் அந்த ஃபிசிக்கல் ஃபார்ம் கண்டிப்பாக அதுக்கு ஒரு எண்ட் கார்டு இருக்கு. ஸோ இந்த என் கார்டு வந்ததுக்கப்புறம் அவ்வுலகில், அதாவது அருள் உலகத்துக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதுக்கு என்ன இந்த உலகத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னே எனக்கு புரியல. டெய்லிக்கும் நம்ம ஒரு கருணையில எவ்வளோ நிமிஷம் இருக்கீங்க அப்படின்றது கொஞ்சம் எடுத்து நோட் பண்ணி பாருங்க. எவ்வளோ நிமிஷம் மற்றவங்களுக்காக நீங்கள் யோசிக்கிறதாக்கு இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை, என்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு உங்களால் சொல்லவே முடியாது. பிகாஸ் வாய் உங்களோட எண்ணங்கள் இன்னமும் இங்கே அது இருக்கு. எண்ணங்கள் இருக்குல்ல, அதை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம்ல. யாரோ ஒருத்தவங்க எங்கேயோ அழுகுறாங்க அப்படின்னாலும் அதை நீங்கள் நினச்சி அதை நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் இறைவன்கிட்ட வேண்டியிருந்தா கூட அதுவும் உங்கள் கணக்கில் எழுதப்படும், ப்ரொவைடட். ஆனால் இங்கே என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் சோல் ப்ராஃபிட்டுக்காக ஒர்க் பண்ணுறது எல்லாம் ஓகே, ஆனால் அந்த கிரெடிபிலிட்டி, அந்த கிரெடிட்ஸை நீங்கள் எடுத்துக்க கூடாது. இறைவன் தான் அனைத்தும் செய்கிறார் என்ற தன்மைக்கு விடணும். நான் இந்த சோல் ப்ராஃபிட்டை பண்றேன் அப்படின்னா நான் வரக்கூடாது. சோல் ப்ராஃபிட்டுக்கு ஹெல்ப் பண்றாரு, அவர் தான் உங்களை பண்ண வைக்கிறார், அவர் தான் உங்களை விரும்புகிறார். இந்த பாதையில செல்வோம், இதுக்கு உண்டான அருள் எல்லாத்தையும் சேர்க்க வைக்கிறதும் அவர் தான். நீங்கள் எதுவும் இங்கு செய்யவில்லை. அந்த முடிவுக்கு தயவு செஞ்சு அந்த உண்மைத்தன்மைக்கு வந்துருங்க. இந்த உண்மைத்தன்மை உங்களுக்கு நல்லா எடுக்கும். எப்போ எடுக்கும்னு உதாரணத்துக்கு சொன்னால், ஒரு சேலஞ்ச் வருது அப்படின்னா, இல்லை நீங்கள் ஏதோ ஒரு தப்போ ஏதோ ஒன்று செஞ்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் நீங்கள் கிரெடிட்ஸ் எடுத்துக்கவே மாட்டீங்க. கடவுள் என்ன இப்படி பண்ணி வச்சுட்டாரு அப்படின்னு தான் வரும். அப்போல்லாம் உங்களால் முடியுதுன்னா ஏன் ஒரு நல்ல விஷயத்துலையோ அதுலலாம் உங்களால் கிரெடிபிலிட்டியை ஏன் அவரை முன் நீங்கள் நிறுத்தவே மாட்டுறீங்க? நீங்கள் ஏன் எடுத்துக்கிறீங்கன்னு கேட்குறேன். 10 ரூபா ஒருத்தருக்கு போடுறீங்க பிச்சையோ இல்லை ஏதோ ஒன்று போடுறீங்கன்னா அதை ஏன் நீங்கள் சொல்லிக்கிறீங்க, நான் அந்த தன்மையில் இருக்கேன் அதனால நான் ஒருத்தருக்கு 10 ரூபா போட முடியுது அப்படின்னு? அப்படிலாம் இல்லை. அவரோட அருள் இதில் இருக்கிறனால உங்களுக்கு ஒரு 100 ரூபா பாக்கெட்டில் வச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் சம்பாதிக்கல, இது எல்லாமே அவர் நடத்துறது தான். ஆனால் அதுக்குள்ள நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னு இருக்கு. அவருக்கு உங்களுக்கு உயிர் கொடுத்துருக்காரு, இந்த ஃபிசிக்கல் ஃபார்ம் கொடுத்துருக்காரு, எல்லாம் ஆல் ரைட். ஆனால் அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 6-pack, 8-pack, 10-packலாம் போறீங்க தவிர உங்கள் பாக்கெட்லேருந்து எவ்வளோ கொடுக்குறீங்க, உங்கள் மனசார எத்தனை பேரை வாழ்த்துனீங்க அப்படின்றது கணக்கு உங்களால் அதுக்கெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தெரியவே இல்லை. உங்களோட வளர்ச்சி, அதாவது மெட்டீரியலாகவே நீங்கள் வளர்ச்சி அடையணும்னு ட்ரை பண்ணுறீங்க தவிர ஒரு இறைவனை நோக்கி போகிறதுக்கு ஆன்மீகம் நான் ஒன்றும் உங்களை கூட திணிக்கலை. ஆனால் நம்மளை உருவாக்குனவங்கன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஐ ஹோப் யூ பிலீவ் தட். நம்மளை அறியாமையே வரும் எல்லாம் அவன் செயல், அதெல்லாம் வருது இல்லை. எதுவுமே முடியல அப்படின்னா யாரை கூப்பிடுறீங்க? சரணாகதி ஸ்டேட். கடவுளே என்னது இது,
வருது இல்லை, அதான் எல்லாமே ஆட்டோ பைலட் மாதிரி ஏதோ ஒன்று வருது இல்லை. ஆனால் அதுக்கு என்னத்துக்காக இங்கே வந்தோமோ அதை விட்டுட்டு எல்லாமே பண்ணுறோம்ல, அதை உணருங்கன்னு தான் சொல்கிறேன். ஏன் இதை வந்து நான் உணரணும் அப்படின்லாம் கேள்வி கேட்கறத மாதிரி நிப்பாட்டிட்டு அதை கொஞ்சம் ஸ்டெப்பை எடுங்க. இது எப்படின்னா ஒருத்தவங்க ஏன் நான் ஜிம் போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கு, அதுக்கு ஆன்சர் தெரியுது, கொஞ்சம் ஆன்சர் தெரில, பட் போங்க, உங்களுக்கு ஆன்சர் உங்களுக்கே தெரிய வரும்னு சொல்ல வரேன். எல்லாமே எல்லாத்துலேயும் தெரிஞ்சு குதிக்கிறது இல்லை, எல்லாத்துலேயும் நீங்கள் தெரியாமல் எத்தனையோ விஷயத்த தப்பு பண்ணியிருப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக இறைவனை நோக்கி பயணம் பண்ணும்போது அது தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. Why can't you step in today, right now? This is the divine time. கொஞ்சம் சிந்திங்க, இதுக்கு உண்டான அப்படியே சிந்திக்கிற ட்ரை பண்ணுங்க. அப்படியே ஒன்று ஒன்றா ஒரு வீடியோவை தட்டி தட்டி பார்க்குறதுல ஒரு யூஸும் இல்லை. சொல்ல வர்றது ஏதாவது உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணிங்கன்னா எல்லாம் அவர் செய்கிறார், அதைத்தான் நான் இங்கே சொல்லிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு யோசிங்க, டைம் போயிட்டே இருக்கு. நான் ரொம்ப திருப்பி திருப்பி சொல்ல விரும்பலை, டைம் போயிட்டே இருக்கு. மேக் யூஸ் ஆஃப் இட் ப்ளீஸ். மெடிடேஷன் பண்ண ட்ரை பண்ணுங்க, ட்ரையாவது பண்ணுங்க, அதுக்கப்புறம் அதுவே உங்களுக்கு கொண்டு போயிடும். So sending you all love and light. Namo Himalaya.